நாட்டுக்கோழி குழம்பு. இந்த சுவையான உணவை எளிதாக எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். நட்டுக்கோழி குழம்பு ஒரு தனித்துவமான தென்னிந்திய உணவு. மென்மையான நாட்டுக்கோழி மெதுவாகச் சமைக்கப்பட்டு ஒரு சிறந்த நறுமணமான கிரேவியில் பரிமாறப்படுகிறது. இந்த உணவிற்கு தேவையான பொருட்கள்: நாட்டுக்கோழி, மஞ்சள் தூள், உப்பு, நல்லெண்ணெய், சோம்பு விதைகள், சீரகம், கருப்பு மிளகுத் துகள்கள், மல்லி விதைகள், உலர்ந்த சிவப்பு மிளகாய், கறிவேப்பிலை. படி 1. மஞ்சள் தூள் மற்றும் உப்பு சேர்த்து கோழி துண்டுகளை ஊற வைக்கவும். குறைந்தது 15 முதல் 20 வரை நிமிடங்கள் ஒதுக்கி வைக்கவும். படி 2. மசாலா கலவை தயார் செய்ய ஒரு வாணலியில் நல்லெண்ணெய் காய வைக்கவும். சோம்பு, சீரகம், கருப்பு மிளகு, கொத்தமல்லி விதைகள் மற்றும் காய்ந்த சிவப்பு மிளகாய் சேர்க்கவும். மணம் வரும் வரை 1 நிமிடம் வறுக்கவும். படி 3. கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு மற்றும் இஞ்சி ஆகியவற்றை கடாயில் சேர்க்கவும். சின்ன வெங்காயம் மென்மையாகும் வரை வதக்கவும். படி 4. துருவிய தேங்காயைச் சேர்த்து பொன்னிறமாகும் வரை மேலும் 2 முதல் 3 வரை நிமிடங்கள் வதக்கவும். படி 5. கலவையை முழுமையாக குளிர விடவும். மிக்சியில் சிறிது நீர் சேர்த்து மென்மையான பசை போல அரைக்கவும். படி 6. தாளிப்புக்கு அடிகனமான பாத்திரம் அல்லது பிரஷர் குக்கரில் நல்லெண்ணெயை சூடாக்கவும். கடுகு மற்றும் வெந்தயத்தை சேர்க்கவும். அவை வெடிக்கட்டும். படி 7. கறிவேப்பிலை மற்றும் பொடியாக நறுக்கிய வெங்காயம் சேர்க்கவும். வெங்காயம் பொன்னிறமாகும் வரை வதக்கவும். படி 8. நறுக்கிய தக்காளியைச் சேர்த்து அது மென்மையாகவும் கூழாகவும் மாறும் வரை சமைக்கவும். படி 9. ஊறவைத்த கோழியையும் மஞ்சள் தூளையும் சேர்க்கவும். கோழி லேசாக சிவக்கும் வரை 5 முதல் 7 வரை நிமிடங்கள் வதக்கவும். படி 10. அரைத்த மசாலா விழுதை சேர்த்து கோழியுடன் நன்கு கலக்கவும். படி 11. சுவைக்கு ஏற்ப உப்பு மற்றும் 2 முதல் 3 வரை கோப்பைகள் தண்ணீர் சேர்க்கவும் அல்லது தேவையான கிரேவி தன்மைக்கு ஏற்ப சரிசெய்யவும். படி 12. பிரஷர் குக்கர் பயன்படுத்தினால் மூடியை மூடி 4 முதல் 5 வரை விசில் வரும் வரை அல்லது கோழி மென்மையாகும் வரை சமைக்கவும். பாத்திரம் பயன்படுத்தினால் மூடி 40 முதல் 50 வரை நிமிடங்கள் குறைந்த தீயில் மெதுவாக சமைக்கவும் அல்லது கோழி முழுமையாக வெந்து மென்மையாகும் வரை அவ்வப்போது கிளறிவிடவும். படி 13. கோழி நன்கு வெந்த பிறகு கிரேவி கெட்டியாகி இருக்கும். தேவைப்பட்டால் இன்னும் சிறிது சூடான நீர் சேர்த்து பதம் சரிசெய்யவும். மேலும் சில நிமிடங்கள் சிம்மரில் வைக்கவும். படி 14. பரிமாறுவதற்கு முன் புதிய கொத்தமல்லி தழைகளால் அலங்கரிக்கவும். அவ்வளவுதான். முழு செய்முறையையும் சரியான அளவுகளையும் விளக்கத்தில் உள்ள இணைப்பில் பெறலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.